எஸ்ஜி சூர்யா, உங்கள்கிட்டேருந்தே தொடங்குறேன். இந்த என்ஐஆர்எஃப் உடைய ரேட்டிங்ஸை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக தமிழ்நாடு பல நிலைகளில் உயர்கல்வியில் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த செய்தி, மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடியதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் படித்த கல்லூரி கூட 11வது இடத்துல இருக்குது. இது வந்து இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஒரு வருஷம் தொடர்ச்சியான ரேங்கிங் மட்டும் இல்லை, ப்ரைவேட் ரேங்கிங், பப்ளிக் ரேங்கிங், இன்டர்நேஷ்னல் லெவல் ரேங்கிங் எது எடுத்து பார்த்தாலும் நம்ம வந்து தொடர்ந்து முதன்மை மாநிலமாக பல நல்ல கல்வி நிறுவனங்கள் தனியார் மட்டும் இல்லாமல் இப்போ பல மாநிலங்களில் தனியார்து மட்டும் நிறைய இருக்கும். இப்போ நம்மளுது அப்படி இல்லாமல் பப்ளிக் ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸு, காலேஜஸ் வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இவ்வளோ சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்குது அப்படின்றது, என்னோட கல்லூரியும் இருக்கிறது மகிழ்ச்சி. ஆனால் இப்போ வந்து இது அரசியல்னு போகும், உங்களோட கல்லூரி அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சுருங்க, சொல்லுங்கள். அது பெருமைக்குரிய விஷயம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 11வது இடத்துல இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இது வந்து எல்லாமே மகிழ்ச்சினாலும் இப்போ அடுத்த கட்டம் வந்து இது அரசியல் ஆக்கப்படும் போது நம்ம வைக்கக்கூடிய கேள்விகள் இல்லை. எங்கே அரசியல் ஒன்றும் வரலையே. This is a proud moment for the Dravidian model leading the way in shaping our nation's future அப்படிங்கிறார் முதலமைச்சர். கண்டிப்பாக இப்போது அதில் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த டாப் 100ல் 18 ஓவராலில் வந்திருக்கு அப்படின்னா அந்த 18ல் வந்து திமுக ஆட்சியில் எவ்வளோ கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது அப்படின்ற எண்ணிக்கை எடுத்து பார்த்தா ஒன்று தான். 1997ல் பெரியார் பல்கலைக்கழகம் திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது துவங்கப்பட்டது. மீதிலாம் மற்றவர்கள் காலத்தில் எல்லா காலத்திலையும் துவங்கப்பட்டது. இப்போ நாங்கள் சொல்கிறது இப்போ புதிய கல்விக் கொள்கை இதில் தொடங்கியதோடு இல்லாமல் அந்த கல்வி நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி செயல்படணுங்கிறதுல 2 கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க அதை கிளைம் பண்ணுவாங்க. கிரெடிட் எல்லாமே நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அரசியல்னு வரும்போது இப்போ ஐஐடியில் நம்ம ஏதாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணிட்டோன்னு நம்ம பிரதமரை கிரெடிட் பண்ணும்போது அந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய பதில் என்னன்னா, இது வந்து நெஹ்ரு காலத்தில் தொடங்கப்பட்டது, உங்களுக்கு என்ன கிரெடிட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது எல்லாமே அரசியல் ஆகிடும். இப்போ நான் முதல்ல ஒத்துக்கிறது தமிழ்நாடு கல்வி நிறுவனம் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கிறதுல அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு வரும்போது அப்போதான் அரசியல் வருது. இப்போ புதிய கல்விக் கொள்கை வர்றதுக்கு முன்னாடியே கூட ஆளுநர் பல இடங்களில் வேந்தராக பல பல்கலைக்கழகங்களுக்கு போகிறாரு. நிறைய போதாமைகள் இருக்கு, நிறைய ஆராய்ச்சி இல்லை, உயர்கல்வியில் நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கு இது முரணா வந்திருக்கா? அப்போ இந்த ரிப்போர்ட்னு பார்க்க இல்லை, அதாவது 2 விஷயங்கள்ங்க. இப்போ வந்து இது சிறப்பாக இருக்குன்றது ஒன்று, இன்னொன்று இதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, இன்னும் பெட்டர் பண்ண முடியுமா? ஏன்னா சில மாநிலங்களை கம்பேர் பண்ணி நம்ம நல்லா இருக்கோன்றதை விட இங்கே வந்து தேவையான அளவு இருக்கா? உதாரணமாக இப்போ கௌரவ விரிவுரையாளர்கள்னு எல்லா கல்லூரிகள்லையும் இருக்காங்க. 20,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்கப்படுது. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இவர்களுடைய வாக்குறுதியில் வந்து நிரந்தர பணியாளர்களை அமர்த்துவோம் அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு 3.5 வருஷமாகி ஒரு கல்லூரி விரிவுரையாளர் கூட பெர்மனண்டா இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணல. 2 முறை நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டது, அது சில சட்ட காரணங்களுக்காக தள்ளி போட்டிருக்கு. இப்போ அடுத்தது புதுசாக கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ எவ்வளோ கல்லூரிகளில் இந்த இடம் பிடித்திருக்கக்கூடிய கல்லூரிகளில் பல கல்லூரிகளில் நம்மளுக்கு வந்து ஸ்டாஃபே கிடையாது, டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கிடையாது. யூஜிசி வந்து செட் பண்ணியிருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் வந்து கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை நம்ம இன்னும் பின்பற்றல. 20,000 தான் கொடுக்குறோம். அதில் அவங்க வந்து நிறைய இஷ்யூஸ் சொல்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. 11 மாதம் தான் சம்பளம் வருது. டாப் 100ல் ஆர்ட்ஸ் காலேஜில் பிரசிடென்சி காலேஜ் வந்து 11 13 இடத்துக்குலாம் வந்திருக்கிறது. அரசு கல்லூரி எங்கள் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்திருக்கு, கும்பகோணம் வந்திருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நல்லா இருக்கு அப்படின்றது ஒத்துக்கிறோம், அதில் என்ன மாட்டுக்கிறதுல. பட் அதுக்காக அதில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்டே சொல்லக்கூடாது. 2 விதமாக அதை நம்ம பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சூர்யா, நீங்கள் 2 விஷயம் சொல்றீங்க. ஒன்று வந்து நிர்வாக சிக்கல்கள் பற்றி பேசுகிறீங்க, நடைமுறை பிரச்சனைகளை பற்றி பேசுகிறீங்க. இன்னொன்று பாலிசி. 2ஐயும் நம்ம குழப்பிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பாலிசியாக எது சரி? இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இப்போ அவங்க மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இதுதான் அப்படின்னு முன்னிறுத்தக்கூடிய இடத்துல புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வருது. ஆளுநர் அதை வந்து வேந்தரா இங்கே இடத்துல துணைவேந்தர்களுக்கு சொல்கிறாரு, இதை நீங்கள் வந்து நம்ம இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல வரும்போது இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் இது ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தையும் கல்வியாளர்களுக்கான ஒரு நெருக்கடியாகவும் இது மாற்றப்படுகிறதாங்கிற ஒரு கேள்வி. இதே கல்லூரிகளில் வெளிவரக்கூடிய மாணவர்களுக்கு இதே நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் சர்வே பண்ணி என்ன சொல்றாங்க, 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்எம்ப்ளாயபிளா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாணவர்கள் கிட்ட குறைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த பயிற்றுவிக்கக்கூடிய விதம், நம்மளுடைய கல்வி முறை, இதுல வந்து நம்ம அட்வான்ஸா போகணும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து வைக்கப்படுது. இப்போ மத்திய கல்விக் கொள்கை, இது தேசிய கல்விக் கொள்கை, இப்போ இங்க மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கை வந்து உருவாக்குறாங்க.
இப்போ இது ஓவரால் இந்த கல்விக் கொள்கையோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணணும், வைஃபை கொடுக்கணும், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வைக்கணும், திருப்பி ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் தான் மாறி மாறி அங்கே போட்டாலும் இங்கே போட்டாலும் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இவங்க தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றதுல அதில் தான் நான் முரண் பார்க்குறேன். ஏனென்றால் அது வந்து ஒரு மத்திய அரசு மோடி எதிர்ப்பு மனநிலையில் இங்கே இருக்கும்போது அது பொதுவாக எதிர்க்காம அதில் சில நல்ல விஷயங்கள் இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற குறைந்தபட்ச பக்குவம் கூட இல்லாமல் நாங்கள் ஒரேடியாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க எதிரா இருக்கோம். இப்போ சில விஷயங்கள் இப்போ அடுத்த ரவுண்ட்ல நான் பேசுறேன். ரைட். சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, எல்லாம் இருக்கு, ஆனா இன்னும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் சுட்டி காட்டுறாரு. பெருமைப்படுறோம், எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு அரசியல் ரீதியான ஒரு புள்ளி என்ன வைக்கிறாருன்னா, திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கல்லூரிகள் எத்தனை, இதில் அவங்க எப்படி இதை கிரெடிட் எடுக்க முடியுமா அப்படின்னு அவர்கள் மீதான விமர்சனத்திலேருந்து ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். இல்லை, ஒன்று அந்த கேள்விக்கும் பாஜகவுக்கும் முதல்ல தொடர்பு கிடையாது. அதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ரெண்டாவது, திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கல்லூரிகள் எவ்வளவு அப்படின்னா, நீங்கள் 165ங்கிற அந்த ஒட்டுமொத்த 926 கல்லூரிகளில் 165 நம்ம வந்து டாப் ரேங்க்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வரும். ஆனால் இந்த இதில் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தை சொல்கிறோம், அது தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னுட்டு எம்ஜிஆர் பேரில் கிரெடிட் கொடுக்குறோம். அதுக்கு முன்பே அந்த கல்லூரிகள் இருந்தது, அதை இன்டெகிரேட் பண்ணி அண்ணா பல்கலைக்கழகம்னு அவர் காலத்தில் அது உருவாக்கப்பட்டது. ஆனால் அப்போ அது பப்ளிக் யூனிவர்சிட்டியில் நம்பர் 1ங்கிற இடத்துல இல்லை. இன்னைக்கு தான் அது பப்ளிக் யூனிவர்சிட்டியில் நம்பர் 1 அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா ரேங்கிங்ல இன்னைக்கு தான் இடம் பிடிச்சிருக்கு. அப்ப யாருக்கு கிரெடிட் போகும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். எங்களுடைய ஆட்சி காலத்துல தான் அண்ணா பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே பப்ளிக் யூனிவர்சிட்டியில நம்பர் 1 அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிறது வெளிப்படை. இது ஒண்ணு. ரெண்டாவது, இதுல முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது, தமிழ்நாடு வந்து இன்னைக்கு 926 கல்லூரிகள்ல 165 கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நாம பெருமிதப்படுற அதே நேரத்துல கூடுதலா இன்னொரு பெருமிதமும் இருக்கு. இந்த 165 கல்லூரிகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பேஸ்டு கல்லூரி கிடையாது. பொறியியல் கல்லூரி மட்டும், மருத்துவ கல்லூரி மட்டும் அப்படின்னு கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஆரம்பிச்சு, மேனேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சு, நர்சிங் காலேஜ்ல இருந்து எல்லாவற்றையும் சேர்த்து பறந்துபட்டு இது வந்துருச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது, சென்னை, கோவை, திருச்சி, மதுரை இப்படி பெருமாநகரங்களை மட்டும் மையப்படுத்தி இல்லாம தூத்துக்குடியில, மார்த்தாண்டத்துல, நாகர்கோயில்ல, பெரம்பலூர்ல, கும்பகோணத்துல, காரைக்குடியில, விருதுநகர்லன்னு பறந்துபட்ட அளவுல எல்லா பகுதிகளிலும், கிராமிய பகுதி, சிறு நகரங்கள், எல்லா பகுதிகளில இருந்தும் இந்த மாதிரியான டாப் ரேங்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு இதை இன்க்ளூசிவா மாத்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி. ரெண்டே செய்தி தான். ஒன்னு, எல்லா துறைகளையும் இன்க்ளூசிவா மாத்திருக்கிறோம், எல்லா பகுதிகளையும் இன்க்ளூசிவா இதுல மாத்திருக்கிறோம். இன்னொன்னு, இவங்க நிறைய பிரச்சனை சொன்னாங்க, நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகள்லாம். இந்த நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் இந்த ரேங்கிங் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ வந்து எவ்வளவு PhD கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு எவ்வளவு மெத்தடாலஜில அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. பேப்பர் பிரசன்டேஷன் எவ்வளவு சைட்டேஷன்ஸ் இருக்கு, பேராசிரியர்கள் எவ்வளவு இருக்காங்க, அவருடைய அனுபவம் வாரியாக கூட இருக்கு. 8 ஆண்டுகளுக்கு மேல எவ்வளவு பேர், 15 ஆண்டுகளுக்கு மேல எவ்வளவு பேர், எல்லாத்தையும் கணக்கு எடுத்து தான் அது வருது. இப்போ ஆசிரியர் விகிதம், மாணவர் விகிதம், அது நிதி மேலாண்மை எப்படி பண்றாங்க, இணைய வழியில் அந்த கல்வி எப்படி கொடுக்குறாங்கிறதுல தொடங்கி இன்க்ளூசிவிட்டி எப்படி இருக்கு, ரீஜனல் ரீதியா எல்லாரையும் ஒரு கல்லூரியில எல்லா பகுதியை சேர்ந்தவங்களும் வராங்களா அப்படிங்கிறதுல இருந்து எல்லா ஜெண்டரை சேர்ந்தவங்களும் உள்ள வராங்களா, பிசிக்கலி சேலஞ்சு உள்ள வராங்களா, அதே போல எக்கனாமிக்கலி சோஷியலி பேக்வர்ட்ல இருக்கிறவங்க உள்ள வராங்களா, இது எல்லாவற்றையும் ஆய்வு செய்துதான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ இந்த மாடல்ல இருக்கக்கூடிய நிர்வாக தவறுகளை இல்ல அடிப்படையில் என்ன கேள்வி அவர் வைக்கிறாருன்னா, இதெல்லாம் வந்திருக்கு மாற்றுக்கத்துல, நானும் பெருமைப்படுறேன், ஆனா இதை ஒட்டுமொத்தமா திராவிட மாடல் அப்படின்னு இந்த கிளைம் எடுத்துட்டு போயிட முடியுமான்னு அவர் கேட்கிறார். அதுக்கான ஒரு 2 அடிப்படையான மாடலை வந்து இந்தியா தேர்தல்கள்ல சந்திக்குது. ஒன்னு, மோடி முன்வைக்கக்கூடிய அந்த குஜராத் மாடல்.